ரூ. 8,000 ஆடு எப்படி கொடுக்குறாங்கன்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடைசி நாளில் வந்து கேட்கும்போது தான் என்னால் கொடுக்க முடியலை. 100 150 பேர்லேருந்து 200 பேருக்குள்ளே தான் என்னுடைய இது இருக்கும். இன்ஷால்லா அவங்களுக்கு 2 இது நம்ம கொடுக்குறோம். இவரால் முடியல அப்படின்றத வந்து இப்போ வந்து சொல்கிறாரு. இன்றைக்கு 2வது நாள், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. மோசடி செய்கிறாரு, பணத்தை ஏமாத்துறாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கான முகாந்திரமும் இது பெரிதளவு தெரியல. ஆனால் செய்திகளை சொன்னது போல நியத்தையும் நான் பாலாக்கிட்டனோ ஒரு குற்ற உணர்வோடு தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ இவரால் இந்த 100 ஆடை வந்து அவரால் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் இவர் வீடியோ வெளியிட்டு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டர தமிழன் ஜெஸ்டின். இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 2 தினங்களாக ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய பக்ரீத் திருவிழாவை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்குது, மக்களை மிகப்பெரிய அளவு ஏமாத்திருக்கிறாங்க, ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்திகளை தான் பார்க்க முடியுது. இதை சுருக்கமாக நம்ம பார்க்கும் பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய வாடிப்பட்டிக்கு அருகையில் ஆயிஷா அம்மா ஆட்டு பண்ணை அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 8,000 நாங்கள் ஆடு கொடுக்குறோம் அப்படின்ற வந்து விளம்பரம் செஞ்சுருக்கிறாங்க. ரூ. 8,000 ஆடு எப்படி கொடுக்குறாங்கன்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே வேளையில் 6 வருஷமாக தொழிலை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ் வந்து யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த வீடியோஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க. அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து செல்லும் பொழுது அவர்கள் நிறைய ஆடுகளை வந்து பார்த்தீங்கன்னா புக் செஞ்சுருக்கிறாங்க. கடந்த வருடம் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர்களால் நிறைய பேருக்கு ஆடுகளை வந்து குறிப்பிட்ட பேருக்கு ஆடுகளை வந்து கொடுக்க முடியல அப்படின்றதுக்காக பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த செய்திகளையும் பார்க்க முடியுது. சரி, இந்த வருஷம் இதற்கு கூடுதல் கவனமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த விடம் அதை விட மோசமாக அவர்கள் 2 தினங்களாக எந்த ஒரு ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அவர்களுக்கு பணம் கொடுத்தவர்கள் ஆடு வரும்னு வெயிட் பண்ணவங்க யாருக்குமே ஃபோன் எடுக்கல. இதை மையப்படுத்தி ஏகப்பட்ட செய்திகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தினங்களாக வந்துச்சு. இதில் முதல்ல வந்து முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தான் வந்து ஏமாந்துட்டதாகவும் அவர்கள் ஏமாத்திட்டாங்க, நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோவை நீக்கிட்டேன், இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஸோ இந்த வீடியோவை மையப்படுத்தி தான் நிறைய செய்தி சேனல்களில் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளிவந்துச்சு. அதே வேளைகளில் சரி இது மற்றது யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது குறிப்பிட்ட சில சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. எப்போ அப்படின்னா நேற்றைய தினம் காலையில் வரைக்கும் அதை பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது எல்லா வீடியோவும் ப்ரைவேட்டில் இருந்துச்சு. என்னடா இது ப்ரைவேட்டில் இருக்குது, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சரி சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசும் பொழுது இதில் ஒரு 2 பேர் பேசவே இல்லை, ஒரே ஒரு நபர் தான் வந்து பேசினாங்க. அவர்களும் பேசிட்டு இல்லைங்க அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்கிறதா என்று சொல்கிறாங்க, எனக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு மனச்சுமை இருக்குது, என்னை நம்பி பணம் போட்டிருக்கிறாங்க, ஸோ கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து முன்னெடுத்து நான் செஞ்சிருவேன் நான் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது, சரி அவருடைய தொலைபேசி என்னை வாங்கி அதுக்கும் முயற்சி பண்ண அதுக்கும் கிடையாது, விளம்பரங்களில் கொடுக்கப்பட்ட அந்த நம்பருக்கும் தொலைபேசிக்கு முயற்சி பண்ணி பார்த்தா அதற்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சரி அப்போ இவர்கள் ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது மாதிரி தான் எல்லாருக்குமே தெரிய வரும். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மத்தியானம் அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆயிஷா அம்மா ஆட்டுப்பண்ணையினுடைய உரிமையாளர் ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாரு. ரொம்ப குற்ற உணர்ச்சியாக நான் ஃபீல் பண்ணுறேன், நான் வந்து ஆனால் உங்களை ஏமாத்தலை, கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன், நான் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே இது கொடுத்துட்டேன், ஆடு கொடுத்துட்டேன், ஒரு 100 பேருக்கு என்னால் கொடுக்க முடியல, அவர்களுக்கு பணமாகவோ இல்லது அடுத்த வருடம் நான் 2 ஆடாவை நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி வீடியோ வெளியிட்டு இருந்தார். இது என்னதான் இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் வந்து இதில் வந்து எவ்வளோ தூரம் எதிர்பார்த்து அவங்க ஏமாந்து போயிருப்பாங்க அப்படின்றத அவர் யோசிச்சிருக்கணும். ஏன்னா இவரால் முடியல அப்படின்றத வந்து இப்போ வந்து சொல்கிறாரு. இன்றைக்கு 2வது நாள், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. இவங்க இதுக்கப்புறம் பணம் முரட்டி ஆடுகள் எவ்வளோ தூரம் டிமாண்ட் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி யோசிக்கணும். சரி இவர் ஏமாத்தலை, நான் உங்களை ஏமாத்தலைங்க அப்படின்றது தான் அவர் வந்து மக்கள்கிட்ட கன்வே பண்ண பார்க்குறாரு. நான் மோசடி செய்யலை, நான் வந்து உங்களை ஸ்கேம் பண்ணி உங்கள் பணத்தை நான் திருடலை அப்படின்றது தான் அவர் கன்வே பண்ணுறாரு. அதே வேளைகளில் மக்களுடைய சிரமத்தையும் யோசித்து பார்க்கணும். அது வந்து கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்க முடியாது. பட் அதே நேரத்தில் இன்னொன்னையும் குற்றச்சாட்டு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா 10 தினங்களுக்கு முன்னாடியே நான் வந்து வாங்கிக்க சொல்கிறேன், ஆனால் யாரும் வாங்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு இங்கே வேன் கிடைக்கிறதுல பிரச்சனை, போட்டி பொறாமல் நிறையா இருக்குது, சில ஆடுகள் குறைபாடுகள்லாம் நிறைய ஆடுகள்லாம் இருந்தது, என்னாலையும் எதுவும் செய்ய முடியல அப்படின்றதையும் சொல்கிறாரு. இவரே இன்றைக்கு நேற்று
இவர் வந்து இந்த தொழிலை வந்து செய்யலை. கிட்டத்தட்ட 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறான்றது தான் தகவல்கள் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துது. அதுவும் கடந்த வருடம் இதே மாதிரியான பிரச்சனையை இவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இவர் இன்னும் கூடுதல் கவனத்தோட இருந்திருக்கணும். அது அவர் மிஸ் பண்ண. நம்மளால எவ்வளோ முடியும், எத்தனை பேருக்கு நம்ம டெலிவரி கொடுக்க முடியும் அப்படின்றத முன்கூட்டியே அவர் செயல்பட்டு இருக்கணும். கடந்த முறை ஏற்படக்கூடாது அப்படின்றது. ஸோ இது 100% அவர் செய்து இருக்கிற மிஸ்டேக் அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது. ஸோ அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதே வேளைகளில் இவர் மோசடி செய்கிறாரு, பணத்தை ஏமாத்துறாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கான முகாந்திரமும் இது பெரிதளவு தெரியல. ஆனால் செய்திகளை சொன்னது போல முகாந்திரம் இல்லை. அப்படி ஏமாத்திட்டு அவள் சீக்கிரத்தில் யாரும் போயிட முடியாது. முக்கியமான விஷயம் இன்னும் நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த செய்திகள் வந்து செய்தி சேனல்களில் வந்து போடும் பொழுதோ, அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க போடும்போதோ கீழே கமெண்ட்ல சில பேர் நாங்கள் ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டோம், கொஞ்சம் லேட்டாக கிடச்சிச்சு, நான் ரிசீவ் பண்ணிட்டோம், நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. சில பேர் நான் 3 தினத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன், 1 வாரத்துக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன், நல்லா இருக்குன்னு. சில பேர் குறைபாடு சொல்கிறாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் கிலோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு குறைய சொன்னாங்க. ஸோ இதையும் பார்க்க முடியும். இதனால தான் இந்த செய்திகளை வந்து போடும் பொழுது கொஞ்சம் நிதானம் நிறையா கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே வீடியோ வந்து இங்கே ஸ்கேம் பண்ணிட்டான்றாங்க, ஆனால் கீழே சில பேர் நாங்கள் வாங்கியிருக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ இதில் இவருடைய மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது. அதுபோக இவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சது மிகப்பெரிய தப்பு. கொஞ்சம் ஃபோனை எடுத்துட்டு இது ரீசன் அப்படின்றது ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். வீடியோவை வந்து என்னால் முடியலை, தாமதமாகுது, நான் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவேன்னு முன்கூட்டியே அவர் வந்து வெளியிட்டு இருந்திருக்கலாம். அவர் ரொம்ப காலம் கடத்திட்டாரு அப்படின்றத தான் சொல்ல முடியுது. அதுவும் கடைசி நேரத்தில் இப்போ இவரால் இந்த 100 ஆடை வந்து அவரால் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் இவர் வீடியோ வெளியிட்டு என்னால் முடியலன்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இதை முன்கூட்டியே அவர் தெரிவிச்சிருந்தா அப்படின்னா சரி ஓகே நம்ம ஏமாறலை அப்படின்றது மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அடுத்தடுத்து தயார்படுத்தலையாவது கொஞ்சம் துரிதப்படுத்தியிருப்பாங்க. வேற ஏற்பாடுகள், வேற எங்கேயாவது ஆடு வாங்குறது, இந்த மாதிரியான முயற்சிகளையும் அவங்களும் வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க. அவங்களையும் வெயிட்டிங்கில் வச்சுக்கிட்டு இங்கிட்டும் ஃபோன் எடுக்கலைன்றப்ப கண்டிப்பாக இந்த மாதிரியான செய்திகள் வரதான் செய்யும். அதை தவிர்க்கவே முடியாது. முக்கியமான இந்த பக்ரீத் திருநாளன்று இந்த 3 தினங்கள் ஆயிஷா அம்மா அவங்கள ஆட்டு பண்ணைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அவர் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அவர்கள் வந்து எந்த அளவு வந்து சிரமப்பட்டிருப்பாங்க, மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம கண்கூடாகவே தெரிகிறது. இவர் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு, பட் செய்வாரா அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல இந்த ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால எந்த அளவு சிரமம் இருக்குது, எந்த அளவு பேர் கெட்டு போகுது அப்படின்றத கண்டிப்பாக அவங்க சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனத்தார் உணர்ந்திருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன் நான். ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான தவறுகள் வந்து நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் அரசாங்கம் தலையீட்டாக வேண்டும். ஏன்னா ஒரு பப்ளிக் அட்டென்ஷன் அதிகம் இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் நேரடியாக அரசாங்கம் உள்ள தலையிட்டு அதை முறைப்படுத்தணும். ஏன்னா இந்த ஆயிஷா அம்மா ஆட்டு பண்ணைன்னு சொல்லக்கூடியதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா, இல்லை முறைப்படி அது வந்து எப்படி நடத்துகிறாங்க, அதை வந்து வகைப்படுத்தி கொண்டு போகிறாங்களா அப்படின்றது வந்து தெரியல நம்மளுக்கு. ஸோ இதையெல்லாம் முறையாக செய்யணும் அப்படின்னா அரசாங்கம் உள்ளே வரணும். என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்கன்றதை ஃபாலோ பண்ணி அதை முறைப்படுத்துறதை வழிபடணும். ஏன்னா இவர்கள் கடவுளுக்காக நம்ம வந்து இது ஒரு சேவையாக செய்கிறோம் அப்படின்ற வந்து ஒரு செயலை வந்து செய்கிறாங்க. மக்களும் அதை நம்பி நிறைய பணம் போடுறாங்க. இன்றைக்கு அதுக்கு சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு அரசாங்கம் வந்து முன்னெடுத்து அவர்களுடைய சைடில் இருந்து அவருடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான், முறைப்படுத்தணும். அடுத்ததுக்கு நாட்களில் கண்டிப்பாக செய்யணுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கேட்டுக்கிறதாக இருக்கட்டும். மிக்க நன்றி. வேறொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம்.